மாணவர்களே, இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன், நன்றி செலுத்துகிறேன். ஒவ்வொரு நாளும் இந்த வீடியோ மூலிமா உங்களை காண்பதில் மிகுந்த மகிழ்ச்சி, மிகுந்த சந்தோஷம். இந்த நாளில் ஒரு வேத வசனத்தை காண்பிக்கிறேன். என் வாழ்க்கையில் ஒரே பிரச்சனை, ஒரே போராட்டம். எப்பொழுது என் வாழ்க்கை ஒரு சுகமடையும்? எப்பொழுது வாழ்க்கையில் ஒரு வெளிச்சத்தை காணப்போகிறேன்? எப்பொழுது என் கட்டுகள் என்னை விட்டு விடுபடையாகும்? இப்படி நினைத்து கொண்டு புலம்பிக் கொண்டு இருக்கிற அன்பு சகோதர, அன்பு சகோதரிகளே, ஆண்டவர் இந்த நாளில் உங்களோடு பேச விரும்புகிறார். என்ன பேச கொஞ்சம் கூர்ந்து கவனிங்களேன். நம்ம வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரணும்னு சொன்னால் நம்ம மாறணும். முதல்ல நம்ம மாறாத ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கவே முடியாது. ஆமாங்க, ஒரு காரியம் பெற்றதாங்க ஒன்று இழந்தால் தான் ஒன்று பெற முடியும். எல்லாத்தையுமே கூட வச்சுன்னு பெற முடியாதுங்க. எல்லாத்தையுமே வேணும்னா முடியாது. அதான் ஆண்டவர் உங்களை பார்த்து பேசுகிறார். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லப்படுகிறது. அவர்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும்போது அந்த முக்காடு எடுபட்டு போகுமா. முக்காடு மாரி இருக்கிற பிரச்சனை, போராட்டம் விடுதலையாக்கன்னு சொன்னால் நம்ம மனம் திரும்பணுங்க. கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும்போது, நான் செய்த பாவத்தை, அக்கிரமத்தை விட்டு விடும்போது, எந்தெந்த காரியத்தில் நான் அடிக்ட் ஆகிருக்குன்னா அந்த காரியத்தில் என்னை வெட்டு போடும்போது ஆசீர்வாதம் தன்னால் வந்துடுங்க. ஆமென். எந்த ஒரு காரியத்தை பற்றி நீ கவலைப்பட வேண்டிய வேலையே கிடையாது. அங்கே ஓட வேண்டிய கிடையாது, இங்கே ஓட வேண்டியதில்லை, இவனுக்கு பதில் அவனுக்கு பதில் சொல்ல வேண்டிய வேலை கிடையாது. ஆவியானவர் கரெக்டாக உனக்கு திட்டமாக சொல்லிட்டார். அவர்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும்போது, எப்போ மனம் திரும்பணும்? நான் செய்கிறது பாவம், நான் செய்கிறது அக்கிரமம், அநியாயம், இதுலேருந்து விடுபட்டால் என் குடும்பம் நல்லாயிருக்கும், இந்த காரியத்தை, இந்த சீட்டாட்டை விட்டால் நல்லாயிருக்கும், இந்த குடிப்பழக்கத்தை விட்டால் நல்லாயிருக்கும். எத்தனையோ காரியத்தில் நம்ம அடிக்ட் ஆகிட்டு இருக்குங்க. நம்ம குடும்பம் வளராது இருக்குது. அது காரணம் நம்மளே தாங்க. ஆண்டவர் குறை சொல்ல முடியாது. உண்டாக்கினவர், உருவாக்கினவரை நம்ம குறை சொல்லவும் முடியாது. அவர் தான் உங்களோடு பேசுகிறார். என் அன்பு சகோதர, சகோதரிகளே, இந்த வீடியோ பார்க்குற உங்களுடைய வாழ்க்கையில் இப்படியாப்பட்ட சூழ்நிலை இருக்குமேனால் மனம் திரும்புங்கள். மனம் திரும்புங்கள். உங்கள் கட்டுகள் உடைக்கப்படும். மனம் திரும்புங்கள். உங்கள் முக்காடு எடுபட்டு போகும். மனம் திரும்புங்கள். விடுதலைக்கு விட்டாகும். மனம் திரும்புங்கள். வியாதி உங்களை விட்டு போகும். மனம் திரும்புங்கள். வறுமை உங்களை விட்டு நீங்கி போகும். கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். அன்பு சகோதர, சகோதரிகளே, தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்கள். அநேக வார்த்தைகளோடு பேசுகிறேன். அநேக நாள் ஜெபிக்கிறேன். உங்களுக்கு என்ன தேவையை ஜெபிக்கணுமோ அதற்காக இந்த வாட்ஸ்அப் மூலிமா இந்த வீடியோ வருது. இதில் நம்பர் எடுத்து அப்படின்னு கால் பண்ணுங்கள். எந்த நேரத்திலும் எந்த வேலையிலும் உங்களுக்காக ஜெபிக்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன். என் நம்பரோடு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனைக்காக நான் ஜெபிக்கலாம். ஆண்டவர் சொல்ல போகிறேன், முதல்ல நம்ம மனம் திரும்பணுங்க. விடுதலை ஆகணும்னா முதல்ல நம்ம மனம் திரும்பணும். நான் ஜெபித்தினாலையோ, ஆலயத்துக்கு போவதுனாலையோ, நான் சுத்தமாக இருக்கிறதுனாலையோ இல்லை. முதலாவது மனம் திரும்ப வேண்டும். முக்காடு ஈடுபட்டு போகணும். நம்ம காரியம் விடுபடனா முதல்ல நம்ம மனசு சீராக இருக்கணும். ஆண்டவர் அநேக அற்புதங்களை செய்திருக்கிறார். அடியோட வாழ்க்கையில் அநேக அற்புதம். அநேக குடிப்பழக்கம், போதைக்கு அடிக்ட் ஆகிட்டு இருந்தேன், பீடி சிகரெட் பழக்கங்கள், சீட்டாட்டங்கள் எல்லாத்திலும் அடிக்ட் ஆகிட்டு இருந்த அடியானை மாற்றினவர், உங்களை மாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமேன். எந்த நேரத்திலும் எந்த வேலையிலையும் எல்லாம் தூக்கி போடுங்க. ஒரே நாள் தான் தூக்கி போட்டேன் போதை, இது வேணான்னு. செத்து போயிடுவான்ட்டாங்க. எப்போ சொல்லிட்டாங்க? அவள் தான் சங்கு ஊதிடுவாங்க. கொடியை உடனடியே விடக்கூடாது. உடனே செத்துருவான்னு சொன்னாங்க. சொன்னோம். அத்தனை பேர் சுருக்காட்டில் இருக்கிறான். நான் ஒன்று தான் இங்கே இருக்கிறேன், உங்களோட பேசி கொண்டு இருக்கிறேன். ஆண்டவர் இவ்வளோ நல்லவர் பற்றியாங்க. அவங்க சொல்லுறதெல்லாம் நீ கேட்காதீங்க. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு கேளுங்க. ஆண்டோட வார்த்தை தான் போய் பேசி கொண்டு இருக்கிறேன். மனம் திரும்புங்கள். உங்கள் முக்காடு எடுபட்டு போகும். உங்களுக்கு என்ன காரியம் இருக்குதோ அந்த காரியம் ஜெயிப்பாக மாறும்னு சொன்னால் நீங்கள் பாவ காரியத்திலேருந்து விடுபடணுங்க. எல்லாத்தையும் ஒழித்து போடுங்க. வேணான்னு விட்டு போடுங்க. நம்ம வாழ்க்கை சிறப்படணும்னு சொன்னால் பழைய பாவங்களுக்கு மறித்து நீதிக்கு பிழைக்கணும். நீதியான காரியம் செய்ய ஆரம்பிங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு செழிப்பை பார்ப்பீர்கள். ஆண்டவர் உங்களோடு இடைப்படுவாராக. தொடர்ந்து இந்த வார்த்தையை கேளுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படின்னு வீடியோ பார்க்கணுன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஆமென்.